அட வீணா போனவன ஒவ்வொரு ராத்திரியும் இறங்கி இருக்காங்களா, எந்திரிச்சு தொழுவிடா நீனு. இல்ல அது என்னடா லைலத்து நிஸ்புல மட்டும் தனியா நீ வந்து தொழுதுட்டு உட்காந்துருக்கிற. பராத்திரவு லைலத்து நிஸ்புன்னு உன்னை வச்சுக்கிட்டு புதுசா வேஷ்டி சிறையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்ட மாதிரி வந்து நல்லா பொட்டி சோற தின்னுபிட்டு இல்லன்னு ஒரு கூட்டம் ருக்குலே இருப்பானுவ. என்னடா ருக்குல இருக்க, ருக்குல சுபான தூக்கி 10 விழுவானுவ. இல்ல முஸ்லிம்கள் திக்ரு செய்யறதுக்கும் இந்த முனாஃபிக்குன்னு சொல்லி நயவஞ்சகருக்கு திக்ரு பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று குரான்ல வருது. முஸ்லிம்களை பத்தி இப்படி வருது என்னன்னா, எங்க வந்தாலும் திக்ரன் கதீரன் வயாயுகல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கதீரா, திக்ரு செய்யுங்க, அதிகமா திக்ரு செய்யுங்க. முனாஃபிக்குகள் விஷயத்துல ஆயத்து எப்படி வருது தெரியுமா? கானுலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, ரொம்ப கம்மியா தான் அல்லாஹ்வோட பேரை உச்சரிப்பானுங்க, திக்ரு செய்வானுங்க. நாம் முனாஃபிக்குகள் அல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லிம்கள் மோமின்கள் மிக அதிகமாக திக்ருகள் நம் நாவுகளில் எப்போதும் ஈரமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, உன் நாவு எப்போதும் அல்லாஹ்வின் திக்ரால் ஈரப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஈரப்படுத்தப்படணும். உன் நாக்கு எப்பவும் ஈரமா இருக்கணும். எதனால்? திக்ரால் ஈரமாக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். வாழ்க்கையை திக்ரிலேயே தொழுகையிலும் திக்ரிலும் கழிக்கிற பெண்மணி உலகத்தில் சிறந்தவள். எல்லா நேரமே நான் பார்த்துருக்கிறேங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நேரமே ஒலையில அரிசியை போடும்போது திக்ரோடு போடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அது அப்படியே உடலுக்குள்ளே ஈமானோடு இறங்குகிற போது கொடுத்த அந்த தெம்பு இன்னைக்கு இல்லையே. பாதுகாரிகள். ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்துருக்கலாம். டாக்டர் ஹாரூன் கிறிஸ்துவ டாக்டர். அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் டாக்டர் ஹாரூன். இவர் அல்லாயினுக்கு செல்லுகிறார் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக. துபாயில் இறங்கி அல்லாயினுக்கு கால் வழியாக போகிறார். செல்லும் போது ஒரு 3:30 மணி. ஹோட்டலுக்கு போகிறாரு. சாப்பாடு தீர்ந்து போச்சு. அங்கே இருக்கிற ஒரு இளைஞன், என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் சாப்பிட கூப்பிட்டு போகிறேன்னு அங்கே இருந்தவன் கூப்பிட்டு போகிறாப்புல. வீட்டுக்கு போனால் சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. டாக்டர் ஹாரூனுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. பிளட் கேன்சருக்கு சிறந்த மருத்துவர். சமீபத்தில் இறந்து போனாருன்னு கூட நீங்கள் செய்தி படிச்சிருக்கலாம். பிளட் கேன்சர் பயங்கரமான மருத்துவர். சாப்பிட போகிறார். அந்த வீட்டுக்கு சாப்பிட போனால் சாப்பாடு வைக்கிறாங்க, ஆனால் முகத்தில் சந்தோஷம் இல்லை. கவலையோடு இருக்கிறார்கள். அப்போ டாக்டர் ஹாரூன் கேட்குறாரு, ஏங்க கவலையோடு இருக்கிறீங்க, முகத்தில் சந்தோஷம் இல்லை? அப்போ அந்த கூட்டு போன இளைஞர் சொன்னார், எனக்கு 11 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு பிளட் கேன்சர். மருத்துவர்கள் எல்லாம் நாள் குறித்து விட்டார்கள். இன்னைக்கா நாளைக்கான் இருக்கு. டாக்டர் உலகம் சொல்லுகிறது, இந்த பிளட் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரே ஆற்றல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டாக்டர் ஹாரூனுக்கு தான் இருக்கிறது. அவர் தான் உட்கார்ந்துருக்கிறார். டாக்டர் ஹாரூனுக்கு தான் இருக்கிறது என்று மருத்துவ உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. டாக்டர் ஹாரூனை போய் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு வருமானமும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் என் வீட்டில் நடக்கிறது. என் மனைவி தொழுகிறாள், அழுகிறாள், திக்ரு செய்கிறாள், நோன்பு வைக்கிறாள். ரப்பே, என் பிள்ளைக்கு உயிர் கொடு. அந்த டாக்டர் ஹாரூனை எப்படியாவது கண்ணில் காட்டு. அல்லாஹு அக்பர். சாப்பிட்டு கொண்டிருந்த டாக்டர் ஹாரூன் எழுந்திருச்சு சொன்னார், அந்த டாக்டர் ஹாரூன் நான் தான். அம்மா, நீ செய்கிற திக்ரும் திலாவத்தும், நீ செய்கிற இபாதத் உன் வீட்டுக்கு அழைத்து வந்ததம்மா. அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றார் என்பது வரலாறு. இது போன்ற பெண்மணிகளாக நாம் மாறி போக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. பொதுவாக சிரமங்கள் ஏற்படுகிற போது சில திக்ருகளை சொன்னால் அதிலிருந்து விடுபடலாம் என்று அறிஞர்கள் சொல்வதுண்டு. ஒரு சிரமம் வரப்போகிறது என்று அச்சம் ஏற்படுகிற நேரத்தில் ஹஸ்புனல்லாஹ் சொல்லலாம். ஒரு சிரமத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் யா ஹய்யு யா கய்யூம் என்று சொன்னால் அவற்றிலிருந்து எளிதில் விடுபடலாம் என்றெல்லாம் கூறுவார்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, சிரமம் ஏற்படுகிற நேரத்தில் மாத்திரமே அப்படி சொல்பவர்களாக நாம் இருந்தால் உரிய பயனை பெற முடியாது. பொதுவாகவே அந்த திக்ருகளை சொல்லிக் கொண்டிருப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவுரையை, ஆலோசனையை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் சில திக்ருகளை செய்தார்கள். அதனால் அதிலிருந்து அவர்கள்
விடுபட்டார்கள் என்கிற செய்தியை சொல்லுகிற போது திருக்குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் இதற்கு முன்னாலும் இறைவனை திக்ர் செய்பவராக இருந்திருந்தார், அதனால் அவருக்கு இந்த விடுதலை கிடைத்தது என்று கூறுகிறது. லிசானன் தாக்கிரா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. நாவினால் செய்யப்படக்கூடிய திக்ர், இந்த திக்ர் இருக்குல்ல, நாம் என்னென்ன திக்ர்கள் எல்லாம் செய்கிறோமோ அந்த திக்ரின் மூலமாக பிரயோஜனம் உண்டு. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னுலகத்திற்கு அல்லாஹோடு உரையாடி விட்டு பார்த்து விட்டு வருகின்ற பொழுது மீண்டும் நபிமார்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ் அவர்களை பார்த்தேன், ஒரு சாய்மானத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். சாய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னிடத்தில் பேசினார்கள். என்ன பேசினாங்க தெரியுமா? உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு என் சலாமை சொல்லுங்கள், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாமை பெற்றவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சூனலோகத்தினுடைய மணல்கள் இருக்கிறது, அது கஸ்தூரி மணமாக இருக்கிறது, அது அழகுமிக்க மணமிக்க மணல்கள் அங்கே நிரம்பி இருக்கிறது. அந்த சூனலோகத்தில் அந்த மணலில் உங்களுடைய உம்மத்தினர்கள் மரங்களா செடிகளாக ஆரம்பத்தில் வைக்க நட்ட வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்ற திருக்கலிமாவை ஓதச் சொல்லுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த களிமாவை மொழிகிறார்களோ அல்லாஹு தஆலா அங்கு செடிகளாக வளரச் செய்கிறான். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவள மரங்களை உருவாக்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சொல்லி அனுப்பிய செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம்.